நமச்சிவாய். ஜெய் வராகி, ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, 5 கிரக சேர்க்கை இந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலும் 5 கிரக சேர்க்கை கும்பராசியிலே நடைபெறுகிறது. இந்த மாசி பிறந்திருக்கு, சூரிய பகவான் கும்பத்தில் அமைந்திருக்கிறார். இந்த முறை வலுவான கிரகங்கள் 5. யார் யார்? ஃபஸ்ட்டு சூரியன், மிக வலிமையான கிரகம், மிகுந்த ஒளி உடைய கிரகம், மற்ற எல்லா கோள்களை விட லட்சம் மடங்கு ஒரு பெரிய கிரகம் எதுனா சூரியன் தான். அப்போது சூரியன், அதுக்கு அடுத்ததாக சுக்கிரன், அதுக்கு அடுத்ததாக புதன். அப்போ உள்வட்ட பாதையில் சுற்றக்கூடிய 3 கிரகங்களும், சந்திரன், ராகு, வெளிவட்ட பாதையில் சந்திரன், ராகு. அப்போ இந்த எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒளி உடைய கிரகங்கள், பிரகாசிக்கக்கூடிய இருள் கிரகமே இல்லை, கிடையாது. எல்லாமே பிரகாசமான கிரகங்கள். ராகு மாயையாக இருந்தாலுமே கூட, நிழலாக இருந்தாலுமே கூட, அதுவும் ஒளி மிகுந்த கிரகம்தான். கேது தான் இருள் சூழ்ந்தது. அப்போது ஒளி கிரகங்கள் 5ம் ஓரிடத்தில் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சாரிக்கின்ற பொழுது இந்த 3 நாட்கள், இந்த சந்திரன் வெளியில் வந்துட்டாருன்னா இந்த 4 கிரகங்களும் இந்த மாசி மாதம் முழுவதும் ஏறக்குறைய ஒரு 20 நாட்கள் இந்த 4 கிரக சேர்க்கை இருந்து வருகிறது. ஒரே ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட நம்ம வாழ்க்கை அதை புரட்டி போடும். நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா? இந்த கேப்பில், இந்த ஒரு 4 கிரக சேர்க்கைன்னு சொல்கிறாங்களே, 5 கிரக சேர்க்கைன்னு சொல்கிறாங்களே, இந்த கேப்பில் நம்ம ஏதாவது ஒரு ஜெயிச்சிட மாட்டோமா? இந்த கேப்பில் நமக்கு ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துடாதா அப்படின்னு ஏக்கத்தோடு காத்திருக்கக்கூடியவர்களே, வாருங்கள். உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகமாற்றம் என்ன செய்யுது, என்ன கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் இந்த 5 கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னென்னா, ரொம்ப இந்த அஷ்டமசனி, குடும்ப பிரச்சனைகள், பசங்களால் வரக்கூடிய பயம், பசங்களால் வரக்கூடிய பிரச்சனை, யாராக இருந்தாலும், சிம்ம ராசியில் யாராக இருந்தாலும், பெரிய அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும், முதலமைச்சர்களாக இருந்தாலும், ஏன்னா அதுக்கு மேலே அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருக்கும். ஆனால் அதை தாண்டியும் கூட அவங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமானதாக இருக்கும். நிறைய அவங்க சமாளிக்க வேண்டியது, அவங்க முழு திறமையும் சமாளிக்க வேண்டியது இருக்கும். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது. சரி, நீங்கள் ரொம்ப டேலண்டடான பர்சனாக இருக்கலாம், ரொம்ப ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலாம், நிறைய எதை பற்றியுமே கவலைப்படாதவராக இருக்கலாம், யார் வேணாலும் வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய கிரகம்தான் இந்த ராகுவும் சுக்கிரனும். எல்லாமே சுக்கிரனை சுபத்துவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, ஆனால் சிம்ம ராசிக்கோ சிம்ம லக்னத்துக்கோ சுக்கிரன் ஆகாதவர் ஆகிவிடுகிறார். காரணம் என்ன? 3 10 அப்போ சிம்ம ராசி என்பர்களே, படாத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, எல்லா வகை ஒரு சாதாரண ஒரு கல்வி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தால், ஒரு 10th படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, ஸ்கூலில் ஏதாவது சண்டை வந்துடும், சச்சரவு வந்துடும், இல்லை பக்கத்தில் படிக்கிற பையன் டஃப் கொடுப்பான், கிண்டல் பண்ணுவான், அதனால் ஒரு சண்டை சச்சரவை கூப்பிட்டு வருவான். சாதாரணமாக ஸ்கூல் படிக்கிற பசங்க, வீட்டில் விளையாடுற பசங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒன்று எடுத்து முழுங்கிடும், இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ சின்ன பருவத்திலிருந்து வயோதிக பருவம் வரை நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். இந்த கவர்மெண்ட் ஜாப்லெல்லாம் அரசு அதிகாரிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மேல் அதிகாரிகளிடத்திலும், தலைவர்களிடத்தில், ஊராட்சி மன்ற தலைவர், ஊர் தலைவர், கமிஷனர், இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட சிக்கிண்டு என்னெல்லாம் சின்ன பண்ண மாறாங்க, என்னென்ன மாதிரிலாம் ஒரு வேணும்னே ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறது உங்கள் பேரில். நிறைய அரசு அதிகாரிகள் பார்க்குறக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்யவங்களால் வரக்கூடிய பிரச்சனை, அல்லது உங்கள் மேல் அதிகாரிகள் ஹையர் ஆஃபீஸர்ஸால் வரக்கூடிய பிரச்சனைகள், ப்ரமோஷன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங்கு,
லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கும், ஆனால் ப்ரமோஷன் கிடைக்காது. அப்போ இப்படியெல்லாம், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் செய்கிறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ தான் அது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செய்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப உங்கள் தகுதியை மீறி கொஞ்சம் கடன்லாம் வாங்கி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒன்று ஆள் கிடைக்க மாட்டாங்க, ஆள் இருந்தால் ஆர்டர் கிடைக்காது, ரெண்டுமே இருந்ததுனாக்கா வேறு ஏதாவது ஒரு சிக்கல் வந்து சேரும். அப்போ சிம்ம ராசி என்பவர்கள் எங்கே போனாலும் ஒரு தடை, எங்கே போனாலும் ஒரு பிரச்சனைனா நாம் என்னதான் பண்ணுறதுங்க சாமி அப்படின்னு கேட்கின்ற வகையில் எதை எடுத்தாலும் தடையாக உள்ளது. நீங்கள் இல்லைங்க, நான் தான் சொல்லினேன், ஒரு பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தால் அவங்கள்ட்ட இல்லாத பணங்காசா 1000 கோடியிலேருந்து 5 லட்சம் கோடி வரல அவங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் அதே கஷ்டம்தான், அதே டஃப்பு தான் நம்ம பார்க்குறோம், கண்கூட பார்க்குறோம். அப்போ ஆண்டி முதல் அரசன் வரை நீங்கள் யாராக இருந்தாலும் கஷ்டப்படுகிறீர்களா சிம்ம ராசி என்பர்களே? இதுக்கு காரணம் அந்த அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனி தான் காரணம். போராத குறைக்கு சிம்ம ராசிக்கு எதிரிகளுடைய தொந்தரவு, நேர்முக எதிரிகள், மறைமுக எதிரிகள், மறைமுகமாக வரக்கூடிய எதிரிகளுடைய பிரச்சனைகள். அப்போ இது எல்லாம் ஒரே ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்கு நடக்கணும். ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கால நேரம் கொடுத்த கிஃப்ட் தான் இந்த 5 கிரக சேர்க்கை. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன? எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குதுங்க சாமி, நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, என்னுடைய கஷ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, நான் இந்த வகையில் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு விமோச்சனம் உண்டா? இந்த 5 கிரக சேர்க்கை அல்லது 4 கிரக சேர்க்கையினால் என்னுடைய வாழ்க்கை ஒளிர் பெறுமா? வெளிச்சம் கிடைக்குமா? இருள் நீங்குமா? வழி கிடைக்குமா? ஒரு நல்ல வழி பிறக்குமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே, இந்த 5 கிரக சேர்க்கை நல்ல வழி பிறக்கும். அப்போ இன்னும் கூட சரியாக துல்லியமாக சொல்லணும்னா அதற்கு உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும்.